ஒரு வாரத்துக்கு முன்பாக திருட்டு நகையை பறிமுதல் செய்ய வந்திருக்கிறோம் என்ற பெயரில் எங்கள் தஞ்சை மாநகர தலைவர் வாசுதேவன் அவர்களை பெரம்பலூர் காவல் ஆய்வாளர் மூர்க்கத்தனமாக சாலையிலே தள்ளிவிட்டு ஒரு கொடுஞ்செயலை செய்தார். அதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் ஏதாவது ஒரு குற்றவாளியை பிடித்து வைத்துக் கொண்டு இவர்களே இந்த கடையில் கொடுத்தேன் என்று சொல்லி கடைகளில் நகைகளை பறிமுதல் செய்கிறார்கள். கேட்டால் குற்றவாளி சொல்வதை வைத்துத்தான் நாங்கள் வழக்கை நடத்த முடியும், அதை வைத்துத்தான் நகையை கைப்பற்ற வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் கைப்பற்றக்கூடிய நகைக்கு எந்த விதமான ரசீதும் கொடுப்பதில்லை. சட்டம் சொல்லுகிறது, ஒரு குற்ற வழக்கில் இந்த குற்ற எண்ணுக்கு உரிய நகையை கைப்பற்றினால் இன்னாரிடமிருந்து இவ்வளவு நகையை இந்த பொருளை கைப்பற்றினோம் என்று ரசீது கொடுக்கலாம். ஆனால் எந்த காவல் ஆய்வாளரும் அந்த ரசீது கொடுப்பதில்லை. அப்படி ஒரு ரசீது கொடுத்தால் ஒரே திருட்டு வழக்கிற்கு பல வணிகர்களிடம் இவர்கள் நகையை பறிக்கிறார்கள். நகையை பறித்து இந்த குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் பெரும் கொள்ளையடிக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசும் காவல்துறை அதிகாரிகளும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் பெரம்பலூரிலிருந்து ஒரு காவல் ஆய்வாளர் தஞ்சாவூரிலே வந்து ஒரு நகையை பறிமுதல் செய்ய வந்தாலோ, ஒரு குற்றவாளியையே கைது செய்ய வந்திருந்தாலோ தஞ்சை மாநகர காவல்துறைக்கு தெரிவித்திருக்க வேண்டும். அதில் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் தஞ்சை மாநகர காவல் துறைதான் பொறுப்பே தவிர பெரம்பலூர் ஆய்வாளர் தப்பித்து சென்று விடுவார். எனவே ஐயா கண்காணிப்பாளர் ராஜாராம் அவர்கள் எங்களுக்கு நன்கு தெரியும், நல்ல திறமையான அதிகாரி, சுறுசுறுப்புடன் செயல்படுபவர். கடலூரில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டதற்கு உடனடியாக நிவாரணம் தேடி தந்தவர்கள். அதை நாங்கள் மறக்கவில்லை. தஞ்சாவூர் நகரில் இதே போன்று வெளி மாவட்ட காவல் ஆய்வாளர்கள் வந்து நகை வியாபாரிகளிடம் அத்துமீறுவதை தமிழ்நாடு காவல்துறை அதை சரி செய்ய வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து அதற்கு திட்டம் தீட்டப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.